சிபிஐ விசாரணைக்கு வந்து 3 பேருமே வந்து கார்ல போனது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம புஷியானது ப்ரோ, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ப்ரோ, நிர்மல் குமார் எல்லாருமே ஒரே கார்ல தான் போனாங்க. 2 நாள் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசாரணை வந்து நடந்துச்சுன்ட்டு. விசாரணையில வந்து இந்த மாதிரி கேட்கும் போது இவங்க வந்து எதா இருந்தாலும் ப்ரோக்ராம் நடத்தின வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோ தான், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அவரை வந்து கை காமிச்சிருக்காங்க. வெளியே வரும்போது 2-3 பேரும் ஒன்னா கை கோர்த்துட்டு வந்து கார் ஏறி போயிருக்காங்க. வெளியே வரும்போது பிரஸ் வந்து கேட்டிருக்காங்க உள்ள என்ன நடந்துச்சுன்ட்டு. யாருமே வந்து வாயை திறக்கல. அதனால வந்து என்ன நடந்துச்சுன்ட்டு சிபிஐ ஓரளவுக்கு வந்து வெளியே வந்து விட்டுருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க எதிர்கட்சிக்காரங்களாம் பேசுறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. கரெக்டான ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கொடுக்கல, எந்த எவிடன்ஸ் கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து நம்மளதான் வந்து தாக்குற மாதிரி எதிர்கட்சிக்காரங்க இதை வச்சு செய்யறாங்க. அதுக்கப்புறம் விஜயனுக்கு வந்து சமான் கொடுத்து கண்டிப்பாக கூப்பிடுவோம். ஏன்னா டிரைவரை வச்சு நிறைய வந்து வாக்குமூலம் வாங்கியிருக்காங்களாம். அந்த வண்டியில வந்து அந்த டைம் என்ன நடந்துச்சு, பஸ் எப்படி வந்து 50 மீட்டர் முன்னாடி போச்சு, அதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா, ஆல்ரெடி போலீஸ் வந்து வாக்கி டாக்கில வந்து சொல்றாங்க இங்க வந்து கொஞ்சம் தள்ளியே வண்டியை நிப்பாட்டுங்கன்ட்டு, எதுக்கு வந்து இங்க கேட்கல அப்படின்ட்டு நிறைய லாக் பண்ணிட்டாங்க. கொஸ்டின்லாம் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வேற ரிலீஸ் ஆக போகுது ஒரு வாரத்துல. ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து அண்ணனை வந்து கூப்பிடுவாங்களா, இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து அண்ணனை வந்து கூப்பிடுவாங்களான்னா வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. விஜயனை கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிப்பாங்க பார்த்தீங்களா சிபிஐ. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.